friends, welcome to Essentialfoodmaker. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு டின்னர் காம்போ தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம chilli garlic mushroom பண்ணலாம். 5 வரமிளகாவை 2 hours warm waterல ஊற வச்சு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சில்லி கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 4 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பூண்டு 5 பல்லு சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டுக்கு நம்ம காஷ்மீரி சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. வெறும் இந்த சில்லி கார்லிக் பேஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சில்லி கார்லிக்கோட ராஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணால் போதும். வீட்டில் மஷ்ரூம் இருந்தால் மட்டும் போதும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை சப்பாத்தி, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் 100 கிராம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். பாருங்கள், நல்லா மஷ்ரூம் பாயில் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம இப்போ கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக டின்னருக்கு ஃப்ரைட் ரைஸோட சைட் டிஷ்ஷாக செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சில்லி கார்லிக் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் 10 பல்லு பூண்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த கார்லிக் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் பூண்டு கொஞ்சம் அதிகமாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டை ஒன்று உடைச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
முட்டை ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறம் ஆனியன் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸில் கார்லிக்கோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் வரணும்னு இல்லை, கொஞ்சம் சாஃப்ட் ஆனாவே போதும். இப்போது சாப் பண்ண கேப்சிகம் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ரைஸில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ பெப்பர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக சோயா சாஸ் 1 டீஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் எல்லோரும் இந்த காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.